ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது ஆவாரம்பூ. தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு தெரிந்தலைந்து பாடுவதே ரீங்காரம் கொண்டு. அந்த வண்டு எவ்வளோ அழகாக தேன் குடிக்குது பாருங்க. ஆனால் அந்த வண்டு வந்து பெரிய விஷம் வண்டு, கடிச்சா நல்லா வீங்கி போகும் கை காலெலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஆவாரம்பூ. பொட்டானிக்கல் நேம் சென்னை ஆரிக்குலேட்டா டெர்னஸ்கேஷியான்னு சொல்லுவாங்க. தெலுங்கானாவுடைய மாநில மலர். தெலுங்கானாவில் பதுக்கம்மா திருவிழான்னு ஒரு திருவிழா நடக்கும். அப்போ இந்த ஆவாரம்பூ வச்சு தான் அங்கே இருக்க லேடிஸ் வந்து அழகான ஒரு கோபுரமாக மலர் கோபுரங்களை செய்வாங்க. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த திருவிழாவில். அது பாருங்கள், வெயில் காலத்தில் எப்படி காஞ்சி போய் இருந்துச்சு. ஆடி மாதம் ஒரு மழை வந்துச்சோடனே எவ்வளோ மலர்ந்து பூ எவ்வளோ வச்சுருக்கு பாருங்க. இது ட்ரை ஜோனில் வளரக்கூடியது, வெயில் காலத்தையும் தாங்கி வளரும். ரோட்டோரத்தில் பெரும்பாலும் கர்சக்காடுகள்லாம் நான் பார்த்துருக்கேன், செம்மண் பூமியில் வந்ததில்லை. இது வந்து நம்ம ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பதுண்டோன்னு சித்த மருத்துவ பழமொழி நமக்கு இருக்குது. தமிழ் தாத்தா ஊவேச அவர்கள் பதிப்பித்த நூலான 10 பாட்டு நூல் கபிலரோட குறிஞ்சிப்பாட்டில் வந்து 99 வகையான பூக்கள் இருக்கும். அதில் ஆவாரம்பூ வந்து ஆவிரைங்கிற பேரில் இடம் பெற்றிருக்கு. அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இது தண்டு, இலை, பூ எல்லாமே மருத்துவ பயன் வாய்ந்தது. வந்து பூவை வந்து நல்லா காய வச்சு நல்லா பொடியாக்கி டீத்தூளுக்கு பதில் போட்டு சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் கம்மியாகும். குளியல் பொடியில் வந்து இந்த காய வச்சு இந்த பூவை சேர்த்துக்கலாம், தோல் வியாதிகள்லாம் வராது. இது வெடித்து சிதற விதையை சேர்ந்ததான் பாருங்கள். 10 விதை 15 விதை போட்டோம்னா ஏதாவது ஒன்று தான் முளைக்கும். இந்த மாதிரி நிறைய மருத்துவ பயன்கள் கொண்டு இப்போ ஆவாரம் செடியை வந்து இப்போ எல்லா நர்சரியிலையும் வளர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வளர்த்து இந்த மருத்துவ பயன் கொண்ட ஆவாரம் பூவை உபயோகப்படுத்துங்க. ஹாப்பி கார்டனிங்க.